ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 40. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது அநேக நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் காத்திருக்காதபடிக்கு, ஆண்டவரே இந்த காரியத்துக்கு என்ன என்றுன்னு சொல்லி முறுமுறுப்பின் காரியங்கள் அநேக நேரத்தில் நமக்குள்ளாய் காணப்படுகிறது. ஆனால் நாம் கர்த்தரிடம் அது ஒன்றியை மட்டும் என்ன பண்ணணும், அதை கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கேட்ட ஜெபத்திற்கு பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அவர் நம்மளுடைய கூப்பிடுதலை நிச்சயமாய் கேட்டு நமக்கு பதில் கொடுப்பார். ஆண்டவர் பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் நம்மை தூக்கி எடுத்தவர் என்று சொல்லி அவரை துதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு பாராட்டியிருக்க எவ்வளோ பெரிய நன்மைகளை சொல்லி அவரை துதிக்க வேண்டும். நம்ம துதிக்கும் பொழுதே கர்த்தர் நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி நம் அடிகளை உறுதிப்படுத்துவாராம். மேன்மையான ஸ்தானத்தை, உயர்வான ஸ்தானத்தை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவார். ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்து இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் உங்கள் ஜெபங்களுக்கு நிச்சயமாகவே பதில் தருவார். ஆனால் நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். ஆண்டவரை துதிக்கும் துதியின் புது பாட்டையும் அவர் நம் வாயில கொடுப்பார். ஆண்டவர் நம்மளை துதிக்கும்படி செய்வார். ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம் ஜெபங்களுக்கு பதிலை தருவார். அதை அப்பொழுது புறஜாதிகளும் மற்றவர்களும் ஒருவேளை என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார் நீங்கள் விசுவாசத்தில் இருப்பீங்க. ஆனால் எத்தனையோ பேர் ஏளனமாய் கூட அதை பார்த்துருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி மற்றவர்கள் உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிற அற்புதத்தை கண்டு பயந்து அவர்களும் கர்த்தரை நம்பும்படியான காரியங்களை கர்த்தர் செய்வார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருங்க. கர்த்தரிடத்தில் சாய்ந்து உங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டுட்டான்னு சொல்லி நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களை எவ்வளோ காரியத்தில் நன்மைகள் செய்திருக்கார். கர்த்தருக்கு நன்மை செய்து அவரை துதியுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்கள் கால்களை உறுதிப்படுத்தி உங்களை நிலையான இடத்துல வைக்கிற தேவன். நீங்கள் துதிக்க துதிக்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அது மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற அற்புதங்களை மற்றவர்கள் கண்டு அவர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். எல்லா துதிகன மகிமையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.